காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்காக செய்யப்பட்டுள்ள தங்கத்தேரின் வெள்ளோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். முழு விவரங்கள். கண்டிப்பாக பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்திற்குரியதாக போற்றப்படும் பெருமைக்குரிய காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்காக செய்யப்பட்ட புதிய தங்கத்தேரின் வெள்ளோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இன்னும் 2 தினங்களில் 17 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறக்கூடிய ஏகாம்பரநாதர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு தங்கத்தேர் இருக்க வேண்டும் என பல வருடங்களாக பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் தற்போது அந்த தங்கத்தேரானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தங்கத்தேரின் உயரம் 25 அடி, 10 அடி அகலம், 13 அடி நீளம், 5 அடுக்குகளுடன் பிரம்மா தேரை ஓட்டுவது போல வடிவமைக்கப்பட்டு 1600 கன அடி பர்மா தேக்கு மரத்தால் 2 டன் தாமிரத்தின் மீது தங்க தகடுகள் பதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர் தயாரிக்கும் பணிகளை அருள்மிகு ஏகாம்பரநாதர் இறைப்பணி அறக்கட்டளை மூலமாக இந்த தேர் தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தேர் முழுவதும் முடிவடைந்த நிலையில் இன்று ஓரிக்கை மணிமண்டபத்திலிருந்து தேர் வெள்ளோட்டம் புறப்பட்டு ஏகாம்பரநாதர் கோவிலை சென்றடைந்து அங்கு இந்து சமய அறநிலைத்துறையிடம் இந்த தேரை ஒப்படைக்கும் பணி தற்போது நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தேர் வெள்ளோட்டத்தை காண சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான மக்கள் வந்து இந்த தேரை வணங்கி வழிபட்டு சென்று வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.